ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல், வெல்கம் பேக் டு பியூட்டி அண்ட் பைட்ஸ் vlog. இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. 3 கிராம்பு 3 ஏலக்காய் போட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பட்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கு பெரிய வெங்காயத்தை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஷேடு வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து அந்த பேஸ்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வணங்கட்டும். எண்ணெய் நல்லா மேலே வர வரைக்கும் நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கட் பண்ணி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். இது நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் மல்லி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா சாட்டே பண்ணுங்கள். நல்லா ஆயில் மேலே வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ தான் மசாலா நல்லா வணங்கும். நல்லா ஆயில் தெரியுது. இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து 1 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ அரிசி போடுவோம். டம்ளர் பிரியாணி அரிசிக்கு நான் வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்போ வந்து சிக்கன் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், சிக்கன் பீஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம். இந்த அரிசி வந்து போட்டுக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கிளறி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பாதி டம்ளர் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தயிர் கூட ஒரு பாதி லெமனும் புழிஞ்சு விட்டுருக்கேன். இதை வந்து நல்லா கொதிய வந்து போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுங்க. சூப்பரான டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன். பாய்.